ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபை இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட எஸ்ஸப்பா நேரம் மட்டும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எஸ்ஸப்பா நீ நடத்துனீங்களா ஆண்டவர், அதற்காய் நன்றி. அப்பா நாளில் கூட இந்த வார்த்தையின் பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நான் அல்ல ஆண்டவரே, எஸ்ஸப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒன்றும் தெரியாத எஸ்ஸப்பா, எங்களுக்கு அனுதினமும் கற்றுக் கொடுக்கிற தேவன் நீங்க ஒருவரே ஆவியானவரே. அப்படியாய் கூட என் தேவன் தாமே அப்பா ஆண்டவரே, நீ இப்போ உன் வாயோடு நான் பேசுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நீங்க பேசுங்க, உம்முடைய வார்த்தையை நீங்க கொடுங்க ஆண்டவர். இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கிருபை செய்யுங்க. மீட்பரும் ரட்சகருமாக இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது எதெல்லாம் ஒரு ஒரு விஷயம், ஒரு காரியத்தை பற்றி படிக்கும்போது அது நமக்கே வியப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அப்போ இதை பற்றி என்னென்ன வசனம் சொல்லுதுன்னு தேடணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன், மைண்டில் வச்சுக்கும் போது அப்போ ஒரு ஒரு நாளும் ஜெபம் பண்ணி எந்த ஒரு வார்த்தையும் நான் சுயமாக எடுக்கிறது கிடையாது. ஏசப்பா நீங்கள் என்ன பேசணும், எதை குறித்து பேசணும் போது ஆண்டவர் சின்ன ஒரு வார்த்தையை ஒரு மனசில் போடும், இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. ஆண்டவர் பேசுகிறாருலாம் எனக்கு அவ்வளோதெல்லாம் சொல்ல தெரியாது, ஆனால் அது மனசில் படும். அது எங்கேயாவது ஒரு வசனமாவது பார்க்க தோணும். அப்போ இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், பைபிள் படித்து இப்போ இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்போ இதில் என்ன முடிக்கிறாரு, இது மூலம் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்றது தான். ஆண்டவர் முன்னாடியெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும், ஆனால் இப்போல்லாம் தெளிவே இல்லை, ஆண்டவர் கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி எனக்கு இதுக்காக நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், பைபிள் மட்டும் தான் படிப்பேன். ஆனால் ஆண்டவர் நான் பண்ணுவார், இது தூங்கும் போதோ இல்லை நடக்கும் போதோ இல்லை சாப்பிடும் போது எப்படியோ அது மனசில் போடும், இதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி. ஆண்டவர் அவ்வளோ அழகாக அவர் நீங்கள் தான்ப்பா நடத்தணும், எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த விஷயம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான்ப்பா நடத்தணும் போது ஏசப்பா அருமையாக அழகாக நடத்துவார். அழகாக ஏசப்பா சின்ன சின்ன விஷயத்து கூட அழகாக சொல்லி கொடுப்பாரு. அப்படி இந்த நாளில் கூட நான் எப்பயோ படிச்சது இந்த வசனம், ஆனால் இன்னைக்கு சடனாக இது நேற்று நைட்டு தூங்கும் போதே மனசில் பட்டுது, இதை பற்றி பேசணும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுல்ல அந்த விஷயம் அப்படின்னு. அது என்னன்னா, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8, 9, 10 என எல்லாருமே சாகிறதுக்கு முன்னாடி, ஏசப்பாவும் சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசின கடைசி 7 வார்த்தைகள்னு சொல்லி நம்ம தியானமாக வாசிக்கிறோம். அப்படி இங்க தாவீது ராஜா அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்டா சில வார்த்தைகளை பேசியிருப்பாரு. தாவீது ராஜாவோட மரணத்துக்கு முன்னாடி அவர் லாஸ்டா பேசினது என்னன்னா, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 2:1, தாவீது மரணம் அடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. அப்போ நல்லா புரிஞ்சிருச்சா, அவர் லாஸ்டா என்ன பண்றாருன்னா, அவர் சாகுறதுக்கு முன்னாடி அவங்க பையன்கிட்ட ரெக்யூஸ்டா இல்ல கட்டளையா சொல்றாரு, இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் எதை குறித்து சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, கீழே 8, 9, 10 நானே வாசிக்கிறேன். மேலும் பகூரிம் ஊரானான பென்யமன் ஆகிய கேராவின் மகன் சிமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான், அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். பின்பு தாவீது தன் பிதாக்களுடன் நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். சரிங்களா? அவர் சாகுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, பகூரிம் ஊரானாகிய அவர் பென்யமின் கோத்திரம், அவர் ஊர் பகூரிம், அவர் பென்யமின் கோத்திரம், அவங்க அப்பா பேர் கேரா, அவர் பேர் சிமேயி. அப்போ இந்த மெயின் ரோல் யாரு? சிமேயி. அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி அவங்க பிள்ளைக்கிட்ட தாவீது சொல்லி சொல்லிட்டு என்ன சாகுறாருன்னா, அவன் ஒரு நாள் என்னை ரொம்ப தூஷணமாக தூஷிச்சான், ஆனாலும் நான் அவனை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ அவனை என்ன பண்ணக்கூடாது, விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு தாவீது என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு மரணம் அடைஞ்சிடறாரு. அப்போ இந்த சிமேயி எப்போ தாவீதை தூஷணமாக தூஷிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 16வது அதிகாரம்
5-13 வாசிச்சு பார்த்தோன்னா, நமக்கு எல்லாம் தெரியும் தாவீதோட பையன் தான் அப்சலோம். சரிங்களா? அப்சலோம் வந்து அப்பாவுக்கு விரோதமாவே என்ன பண்ணிட்டாரு? அப்சலோம் வந்து எழும்பிட்டாரு. அவருக்குன்னு தனியா ஒரு கேங்க கூட்டிட்டு, இவர்னா ராஜாவா இருப்பாரா? நானும் ராஜாவா இருப்பேன்னு சொல்லி, அவருக்குன்னு தனியா ஆள கூட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு? தாவீத கொல்ல பார்த்தாரு. இவர் ராஜாவா இருக்கக்கூடாது. இவர் காலி பண்ணிட்டா தான் நான் நிரந்தரமா ராஜாவா இருக்க முடியும்னு சொல்லி, தாவீத பெத்த பிள்ளையே என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் அவர் சவுலுக்கு தான் பயந்து பயந்து அங்கங்க ஒளிஞ்சாருனா, இப்ப பெத்த பிள்ளைக்கும் பயந்து பயந்து ஒளிர நிலைமை அவருக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இவர் அப்சலோனுக்கு பயந்துட்டு என்ன பண்றாரு? இவர் பக்கம் நிறைய படைகள் இருக்குது, இவர்கிட்ட நிறைய ஜனங்கள் இருக்கு. அவர் என்ன பண்றாரு? அப்சலோனுக்கு பயந்துட்டு அங்கங்க போயிட்டே இருக்காரு. ஒரு நாள் வந்து 5ல நான் வாசிக்கிறேன். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தாராகியிருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமே எனும் பேர் உள்ள மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, யார? தாவீதை பார்த்துட்டு யார் தூஷிக்கிறாரு? இந்த சிமே என்றவர் என்ன பண்றாரு? தாவீது ராஜாவை பார்த்து தூஷிக்கிறாரு. தாவீது ராஜா ஒன்றும் தனியா நடந்து வரல. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்கார் மேலும் கற்களை எறிந்தான். ஒரே ஒரு ஆளு, தாவீது ராஜா தனியாலா வரல, அவர் பெரிய படையா வர்றாரு. அவர்கிட்ட நிறைய படை வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி வரும்போது இவங்க மேல கல்லை எரிஞ்சு இந்த தாவீது ராஜாவை பத்தி இழிவா ஏளனமா என்ன பண்றாரு? இவரு பேசிக்கிட்டே வராரு. சிமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. தாவீதை பார்த்து சொல்ற இவரு, நீ இரத்த பிரியன்டா, நீ பேலியாளின் மகன்னா வேற வார்த்தை, அந்த மாதிரி சொல்லி திட்டுறாரு. நீ தொலைந்து போ, நீ அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? தாவீத அவர் மாடுன்னு தூஷிச்சுட்டே வராரு. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். என்னமோ சவுலோடைய ராஜபாரியத்தை இவர் பறிச்சுட்டு சவுலுக்கு துரோகம் பண்ண மாதிரி எப்படி சித்தரிச்சு பேசுறாங்க பாரு. அவர் வந்து சவுல் தான் வந்து சும்மா இருந்தவரை எப்ப பாரு கொல்ல பார்த்தாரு, பழிவாங்க பார்த்தாரு. இவர் ஒன்னும் அவர் ராஜபாரியத்தை புடுங்கவே இல்லை. கர்த்தரா பார்த்து இவருக்கு கொடுத்தாரு. கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரோதமாக அவர் கையை ஒரு நாளும் இட்டல, அவர் வாயை கூட திறக்கல. சவுலுக்கு விரோதமா தாவீது எங்குமே பேசல. அப்படி இருக்குமோ இது இந்த ஆள் என்ன சொல்றான்னா, நீ வந்து சவுல் கிட்ட இருந்து என்ன பண்ணிட்ட? ராஜபாரத்தை நீ பிடிங்கிட்ட அப்படின்னு என்ன பண்றாரு? வீண் பழி போட்டு, நடக்காத ஒன்ன வீண் பழியா போட்டு அவரை திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றன்னா, கர்த்தர் ராஜபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நீ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் சொல்லி என்ன பண்றாரு? அதனாலதான் வந்து உன் ராஜபாரத்தை பிடுங்கி ஆண்டவர் என்ன பண்றாரு? உன் பிள்ளை கிட்ட கொடுத்துட்டாரு, நீ இரத்த பிரியனான மனுஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவர் தூஷிச்சுட்டே வர்றாரு. அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய், இந்த அபிசாய் வந்து இப்ப என்ன பண்றாரு? தாவீது ராஜா கூட இருக்கிறாரு. அவரு வந்து என்ன பண்றாருன்னா, இந்த செத்த நாய் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டும் என்று யார் சொல்றாரு? அபிசாய் வந்து அவர் ஒரு படைத்தலைவர். அவர் சொல்றாரு. அந்த அபிசாய் வந்து ஒரு ஈட்டி எடுத்து நோங்கினார்னா ஒரு ஷாட்ல 300 பேரை கொண்டு போட்டுருவாரு. அவ்வளோ பெரிய பலசாலி யார்கிட்ட இருக்காங்க? தாவீது கிட்ட இருக்காங்க. அவரு சொல்ற, இவன் செத்த நாய், இவன் என்ன எங்க ராஜாவை சொல்றது? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் தலையை வெட்டி வாங்கிறேன் நானு அப்படின்னு யார் சொல்றது? அபிசாய் வந்து தாவீது கூட இருக்கிறவர் வந்து சொல்றாரு. அதுக்கு தாவீது ராஜா அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு. என்ன சொல்றாருன்னா, அதற்கு ராஜா, செருவாயின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எவனும் என்னை தூஷிக்கல. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து நீ தாவீதை தூஷிக்கணும்னு யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு? சிமேயி கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவன் என்ன பண்றான்? தூஷிக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? ஆண்டவரே பர்மிஷன் கொடுக்கும்போது அதை ஏன் அப்படி செய்யறன்னு கேட்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்றாரு. பின்னும் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனை, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்ன பண்றாரு? அழகா சொல்றாரு. இவர் எந்த தப்பும் செய்யல,
எங்கேயோ போயிட்டு இருக்காரு, இவரை பார்த்து இவர் ஒரு ராஜா, இவர் பின்னாடி எத்தனை பேர் வர்றாங்க, அவருக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். அவன் கல்லை வாரி தூக்கி அது சொல்ல சொல்ல மீண்டுமா என்ன பண்றான், மண்ணையும் கல்லையும் வாரி போட்டு என்ன பண்றான், தூஷிச்சுட்டே வரான். அவர் நினைச்சா அவர்கிட்ட எவ்வளோ ஆள் இருக்காங்க, பலசாலி இருக்காங்க, அவன் தலையை துண்டா வாங்கிட்டு இருக்க முடியும், எவ்வளோ செய்ய முடியும். ஆனா வந்து அந்த அவமானத்தையும் அவர் நம்ம மேல தப்பா சொல்ற பழியும் என்ன பண்றாரு, அவர் பொறுத்துட்டு போறாரு. ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு அவருக்கான பலத்தை அவர் அன்னைக்கு காட்டல. பொறுமையா என்ன பண்ற, இந்த இடத்த வந்து அவன் தூஷிக்கட்டும், ஆண்டவர் தூஷிக்கணும்னு அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு, அவன் தூஷிக்கட்டும் அப்படின்னு என்ன செய்யறாரு. ஒரு மனுஷன் அத்தனை பேர், ஒரு ராஜா அவ்வளோ இறங்கி அவ்வளோ பேச்சு பேசுறான். இது பைபிள் டீசெண்டா எழுதிருக்குது. அதை நம்ம இறங்கினா ரொம்ப அசிங்கமா அவ்வளோ கேவலமா கேவலமா தாவீது ராஜா என்ன பண்றாரு, அவரு பேசுறாரு. ஆனா அந்த இடத்துல தாவீது ராஜா வந்து கோவமா எதுவுமே ரியாக்ஷன் காட்டல, அவர் ரியாக்ட் பண்ணல. அது வந்து அவர் கேஷுவலா அமைதியா என்ன பண்றாரு, பொறுமையா எடுத்துட்டு அவரு போயிட்டே இருக்காரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அதே விஷயம் இப்போ எந்த அப்சலோனுக்காக நம்பி அவங்க சப்போர்ட் பண்ணி போனாங்களோ, அவன் வந்து என்ன பண்றான், இறந்து போயிடுறான். தெரியல, அவங்க இறந்து போயிடுறான். 2 சாமுவேல் 19:16-23 வரைக்கும் வாசிச்சு பார்த்தா தெரியும். அப்ப என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தாவீது என்ன பண்ணிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூடி தாவீது ராஜா மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், எருசலேமுக்கு நம்ம கூட்டு வரலாம்னு என்ன பண்றாங்க, முடிவு பண்றாங்க. யார் முடிவு பண்றாங்க, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு எதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி புரியாமையே ஒரு விஷயத்த சொல்றது வேஸ்ட். சரிங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அப்சலோன் கிட்ட நிறைய பேர் ஃபாலோ பண்ணி போனாங்கல்ல, அவரு இறந்து போயிடுறாரு. இவன் தான் நமக்கு ராஜா வருவான்னு சொல்லி இவனை பின்பற்றி போனா இவன் இறந்து போயிட்டான். அப்ப நம்ம என்ன பண்றோம், தாவீதே என்ன பண்ணுவோம், திரும்ப எருசலேமுக்கு அழைச்சிட்டு வருவோம்னு சொல்லி ஜனங்கள்லாம் முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, போறாங்க. யோர்தானை கடந்து தாவீது அவருடைய படை எல்லாமே கடந்து வர்றதுக்கு என்ன பண்றாங்க, இது நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும், அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்போ வந்து இவர் ஒருத்தர் இந்த கேரக்டர் மெயின் ரோல் போறாரு. அவர் யாருன்னா 16 பகிரி மூரனான பென்யமனாகிய கேராவின் மகன் சீமேயை தீவிரித்து யூதா மனுஷரோடு கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். இதை கீழே அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா கிட்ட என்ன பண்றான், இவன் யாரு, அவரை வந்து எவ்வளோ தூஷிச்சானோ, அவரை திட்டனானோ, அவன் நான் பண்றேன் இந்த டைம்ல அவர் யோர்தானை கடந்து வர்றதுக்கு என்ன பண்றான், உதவி செஞ்சு அவர் காலில் விழுந்து நான் பண்ணது தப்புன்னு சொல்லி என்ன பண்றான், மன்னிப்பு கேட்கிறான். அப்ப என்ன பண்றாரு, தாவீது ராஜாவும் அவரை வந்து மன்னிச்சு விட்டுறாரு. உன் உயிரை நான் வாங்க மாட்டேன், உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு, மன்னிச்சு விட்டாரு. ஆனாலும் என்ன செய்யறாரு, அவர் இறக்கும் போது நான் அவனை மன்னிச்சிட்டேன், ஆனா அவனை நீ பாத்துக்கணும்னு யார்கிட்ட சொல்லிட்டு போறாரு, அவங்க பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போறாரு. அது 1 ராஜாக்கள் 2:36-37-38 வாசிச்சு பார்த்தா, அப்ப என்ன பண்ணுவாரு, சாலமோன் என்ன சொல்வாருன்னா, அவரை வந்து ஒரு இடத்துல ஒரு கதை மாதிரி சொல்றேன், ஒரு இடத்துல இருக்க சொல்றாரு. அவர் வந்து உடனே கொல்றதுக்கு மனசு இல்லாம ஒரு இரக்கம் பாராட்டுறாரு. இந்த ஏரியாவில் நீ இருக்கணும், இதை தாண்டி நீ வெளில போனா கண்டிப்பா உன்னை காலி பண்ணிடுவேன், ஆனா நீ இதுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த சிமேய்க்கு லாஸ்ட் டைம்ல ஒரு இரக்கம் பாராட்டி என்ன பண்ற, ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அவருன்னா ராஜாவை பேச்சை கேட்டு இருக்கிறாரு. ஒரு 3 வருஷம் சென்ற பிறகு என்ன பண்றாருன்னா, இவருடைய சிமையோட வேலைக்காரங்க வந்து வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள தேடுறதுக்காக ராஜாவுடைய கட்டளையை மீறி அவர் இருக்கிற ஏரியா விட்டு என்ன பண்றாரு, வெளில போயிடுறாரு. இது ராஜாவுக்கு தெரிஞ்சு என்ன பண்றாங்க, சிமையை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கொன்னுறாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தாவீது ராஜாவை வந்து நம்ம பிதாவாகிய தேவனா எடுத்துக்கலாம், சிமையை வந்து துன்மார்க்கமான ஜனங்கள்னு எடுத்துக்கலாம், சாலமோனு வந்து இயேசு கிறிஸ்துன்னு எடுத்துக்கலாம். இப்படின்னா தாவீது ராஜா வந்து இந்த ஜனம் வந்து துன்மார்க்கமான ஜனங்க வந்து ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி எவ்வளோ தூஷிக்கிறாங்க, அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க. அவர் என்ன பண்றாரு, மன்னிச்சிடுறாரு. ஆனா வந்து நியாய தீர்ப்புன்றது யாருக்கிட்ட கொடுத்துருக்காரு, அவர் வந்து எப்படி அவர் சாலமோன் கிட்ட கொடுத்தா மாதிரி இவர் யார்கிட்ட கொடுக்குறாரு, ஏசு கிறிஸ்து கிட்ட கொடுக்குறாரு. இன்னைக்கு எவ்வளோ ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புறாங்க, பேசுறாங்க, போறாங்க, எவ்வளோ வராங்க. ஆண்டவர் சாலமோன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி, நீ இது வரைக்கும் இதை செய், இது கட்டளை மீறினா உனக்கு கண்டிப்பா நியாய தீர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு, அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் வந்து
நிறைய பார்க்குறோம். சுவிசேஷம் சொல்றவங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க, எவ்வளோ கொடூரப்படுத்துறாங்க, நிறைய துன்மார்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை அவர் என்ன பண்றாரு, சாலமன் கொடுத்தா மாதிரி சிமேய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஆனா அவர் நியாய தீர்ப்பு நாளில் வரும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அவரு நியாயத்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து அவ்வளோ பெரிய தாவீது ராஜாவே ஒரு மனுஷன் எழும்பி அவ்வளோ கேவலமா பேசுறான். அவ்வளோ அவர் பண்ணாத தப்ப வந்து அவர் பண்ணாதா அவர் மேல தப்பா வந்து கிரியேட் பண்ணி அவங்க சொல்றாங்க. ஆனாலும் அந்த டைம்ல என்ன பண்றாரு, தாவீது ராஜா பொறுமையா போனாரு. அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்மளும் நமக்கு விரோதமா நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி எவ்வளோ பேசினாலும் நம்ம பொறுமையா கடந்து போகும்போது, நீ சும்மா இரு, யுத்தம் என்னுடையதுன்னு சொன்ன ஆண்டவர் தாவீது ராஜா செத்து போயிட்டாரு, அவர் இல்லவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு விரோதமா எழுப்பின சிமையை விட்டாரா? விடவே இல்லை. அவர் மன்னிச்சு விட்டாரு, ஆனா ஆண்டவர் மன்னிச்சாரா? அப்போ உங்களுக்கு விரோதமா நமக்கு விரோதமா எழும்புறவங்கள நம்ம மன்னிச்சுட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதுக்கான நியாய தீர்ப்பை கண்டிப்பா செய்வார். நம்ம மனசுல அந்த வைராக்கியம் வைக்காம நம்ம என்ன பண்ணணும், நம்ம மன்னிக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும், திரும்ப அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அப்படி தாவீது ராஜாம நம்ம பொறுமையா போகும்போது நீதியுள்ள நியாயத்தை என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா அவர் நியாயம் திருக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மளோட வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த மாலை கூட்டத்தை இன்னும் ஒரு லெவலில் கொண்டு வரணும், சரிங்களா? அதனால் ஆண்டவர் அதுக்குரிய கிருபையை தருவார். எல்லாம் ஊருக்கு போயிட்டு வரட்டும். ஜூன் மாதத்துலேருந்து கொஞ்சம் நல்ல லெவலில் கொண்டு வர. காலைல மலர காரணம் பண்ணாங்க, காலைல வந்தாங்க. வந்து அவங்க வந்து பசங்க மியூசிக் அடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பாட்டில் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தனியாக அது ஒழுங்கினும் எனக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? அப்புறம் அவங்க 1 மணி நேரம் ஜோம் பண்ணிவிட்டு என்கிட்ட உட்காந்து பேசிட்டு போனாங்க வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அந்த ஐக்கியமாக இருக்கும்போது தான் ஆசீர்வாதங்களை பெற முடியும். பிரிஞ்சு அப்படி இருக்கிறது அது நல்லது கிடையாது. ஆனால் அவங்கள்ட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்க, அதனால் விட்டுருங்க, சரிங்க? அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுக்காதீங்க. நம்ம ஒன்று சேர்ந்து மாலை கூட்டங்களை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான கிருபைகளை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி. நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், நம்முடைய பரிசுத்த கரத்தில் கொடுக்குறோம். வரும்போது கூட இருந்தீரே, உங்களுக்கு நன்றி. வீட்டுக்கு போகும்போது நம்முடைய கிருபை இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். மகிழ்ச்சியோடு கடந்து போக கிருபை தாரும். இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழையும் மறவாதே. ஆமென். லேலூயா, லேலூயா, லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் டீ இருக்குது, அந்த தயவுசெய்து வெளியே போய் டீ சாப்பிடலாம்.